Welcome to CBS Children Bible School Day 1. The topic for today is பொறுமையை காத்துக்கொள். CBS வந்தா எப்படி இருக்கும் நம்மளுக்குலாம்? ஜாலியாக இருக்கணும் தானே வந்திருக்கோம். அப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பண்ணலாமா? இன்னொரு வாட்டி மியூசிக்கோட பண்ண போகிறோம், அப்புறம் நம்மளே பாட போகிறோம். சரியா பாய்ஸ்? இன்னொரு வாட்டி லிவின் ரெடி சத்தமாக பாடணும். சரியா? அக்கா மைக்கில் பாட போகிறது இல்லை, நீங்கள் தான் சத்தமாக பாட போகிறீங்க. ஓகே? நல்ல கதைகளை வந்து பாரு, நீ வந்து பாரு, கேட்டு பாரு, நல்ல கதைகளையே படித்து பாரு, வேத வசனத்தையே தந்து பாரு, இதயத்தையே படித்து பாரு, வேத வசனத்தையே தந்து பாரு, நீ இதயத்தையே தந்து பாரு, இயேசுவிடமே டக்கரு 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 டாப்பு டக்கருடா, உன் வாழ்க்கையெல்லாம் இனிமேலே டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா, உன் வாழ்க்கையெல்லாம் இனிமேலே டாப்பு டக்கருடா, டக்கரு டக்கருடா, ஹே டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா, ஹே டக்கரு டக்கருடா, டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா. பதுங்கி வரும் புலியின் குணம் வேண்டாம், வேண்டாம்பா. படமெடுக்கும் பாம்பின் குணம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். கோபக்கார தோழனும் வேண்டாம், இத கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா நீ தாண்டா, இத கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா நீ தாண்டா. பதுங்கி வரும் புலியின் குணம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். படமெடுக்கும் பாம்பின் குணம் வேண்டாம், அப்படியா? கோபக்கார Boys எல்லாம் தோழனும் சேர்ந்து. வேண்டாம், இத கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா நீ தாண்டா, இத கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா நீ தாண்டா. அப்படிதான் சூப்பர். பின்னாடி டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. பிள்ளைங்க டான்ஸ் ஆட தெரியல, கொஞ்சம் கத்து கொடுங்கப்பா. கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்கப்பா. அப்படிதான் யோபு போல பொறுமையாக யார் நம்ம திட்டினாலும் பொறுத்திடணும். கேக்குதா? யோபு போல பொறுமையாக யார் நம்ம திட்டினாலும் பொறுத்திடணும். பெருமையுள்ளவனை பார்க்கினும் பொறுமையுள்ளவனை பாக்கியவான். பெருமையுள்ளவனை பார்க்கினும் பொறுமையுள்ளவனை பாக்கியவான். பொறுமையுள்ளவனை பாக்கியவான். பொறுமையுள்ளவனே பாக்கியவான். சூப்பர். கைகளை ஜோரா தட்டலாமா? இல்ல இப்படியெல்லாம் வேணாம். எனக்கு கைகளை மேலே தூக்கி கைகளை தட்டலாமா? ஜோரா. சூப்பர். வெரி குட். அப்படியே உட்காரலாம். இன்னைக்கு முதல் நாள் தலைப்பு என்னன்னா பொறுமையை காத்துக்கொள். எப்படி? பொறுமையை காத்துக்கொள். இதை பற்றி தான் நம்ம பேச போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் இங்கே வந்துட்டோம். ஜானி எங்கே போனா? யாருன்னா ஜானியை பார்த்தீங்களாப்பா? யாருன்னா ஜானியை பார்த்தீங்களாமா? டீச்சர்ஸ் யாருன்னா ஜானியை பார்த்தீங்களா? யாரு ஜானி ஆண்டி? யாரையுமே காணுமே. யாரும் தெரியலன்னு சொல்றீங்க? டே ஜானி, எங்க ஒளிஞ்சுட்டு இருக்க? இல்ல பக்கத்து தெருவுக்கு எங்கன்னா டான்ஸ் ஆட போயிட்டானா? பக்கத்து தெரு போயிட்டானா? யாருக்குன்னா தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கா? அப்படியெல்லாம் ஓடி போறவன் ஜானி கிடையாது, வந்துருவான் ஜானி. சுச்சோ பாரு, நீ
நீங்களா கூப்பிடுங்களேன். வினோத்தை காணோம். நம்ம கூப்பிடலாம். அமைதியா இருங்க. நான் இப்போ கூப்பிடுறேன் பாருங்க, மிரட்டி கூப்பிடலாமா? சரி அன்பாவே கூப்பிடலாம். ஏய் ஜானி, நம்மளாம் சேர்ந்து கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ஜானி வெளியே வா. ஹலோ வாடா. என்னமோ சொல்றான். இருங்க. என்னமோ சொல்றான். என்னடா? ஆண்டி, நான் வர மாட்டேன். ஏன்? எல்லாரும் என்ன பார்த்து கேலி பண்ணுவாங்க. அச்சோ, நீங்க கேலி பண்ணுவீங்களா? கிண்டல் பண்ற பிள்ளைங்களா நீங்க? இல்லம்மா, நாங்க கிண்டல் பண்ணவே மாட்டோமே. இல்ல அங்க ஒரு பையன் உட்கார்ந்திருக்கான். அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான். அவன் என்ன கலர் சட்டை போட்டுருக்கான் சொல்லு பார்க்கலாம். ஆரஞ்சு கலர். டேய், ஆரஞ்சு யாரடா போட்டிருக்கீங்க? ஏய், ஏன்பா நீ கிண்டல் பண்ண? உன்னதான் காமிக்கிறாங்க ஆரஞ்சு கலர்னு. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆண்டி. வெக்கமா இருக்கா? ஆமா ஆண்டி. அச்சச்சோ, நீங்களாம் நம்மளாம் சேர்ந்து சொல்லிடலாமா? வெக்கப்படாத ஜானி வெளியே வாடா சொல்லலாமா? நம்மளாம் இல்ல சேர்ந்து சொல்லலாம். சேர்ந்து வெக்கப்படாத ஜானி வெளியே வாடா சொல்லலாமா? நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுடா. ஹலோ, இங்க பாரு. நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வோம்? நினைச்சா இங்க இருக்கிறவங்கள பெயர் எடுத்து வெங்கன்னா கூட்டிட்டு போயிடலாம். அப்படிதானே? அப்படியா? இல்ல, எங்க இருக்கிறவனையும் கூட்டிட்டீங்க, நம்ம வந்து உட்கார வச்சிடலாம். சரி, ஓகே ஜானி சொல்லுங்க. வெக்கப்படாத ஜானி, வா ஜானி. வர ஆண்டி. அதான் ஆண்டி, தப்பு பண்ணிட்டேன். எங்க அம்மா எடுக்காதேன்னு சொன்னாங்க. அதனால தான் மாவு டப்பாக்கு மேல சாக்லேட் வச்சிருக்காங்க. நான் பொறுமையாவே இல்ல ஆண்டி, அவசரப்பட்டுட்டேன். அச்சச்சோ, செய்யலாமா இத மாதிரி ஜானி? எனக்கே தும்மல் வந்துரும் பாரு. ஐயோ பசங்களா, உங்களுக்குமா தும்மல் வருது? எல்லாம் தும்புறாங்க, பிள்ளைங்களாம் தும்புறாங்க. ஐயோ ஜானி, சொல்லுங்க. எனக்கே தும்மல் வந்துருச்சாப்பா. அச்சச்சோ ஜானி, இந்த மாதிரி தவறு செய்யலாமா? வேதம் என்ன சொல்லுது? நீ திருடக்கூடாது, நீ பொய் சொல்லக்கூடாது, இந்த கையால பாவம் செய்யாத, இந்த கண்ணால பாவம் செய்யாத, இந்த வாயால பாவம் கடிச்சிட போறேன், வாயால பாவம் செய்யாத சொல்றாங்கல்ல. நடக்க வேண்டிய வழியில நடக்கணும்னு சொல்றாங்கல்ல. வேதம் சொல்றது படி கீழ்படிறது கிடையாதா ஜானி? ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டி. சரி, இனிமே அந்த தவறு செய்யாத. சரி. நம்ம எல்லாம் ஜானிக்காக இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணிக்குவீங்களா? நீங்க பிரேயர் பண்ணிக்குவீங்களா? வீட்ல பண்ணிக்குவீங்களா பிரேயர்? ஆமா, நம்ம ஜானிக்காக பிரேயர் பண்ணலாம். அவன் தவறு செய்றான். டெய்லி வாங்க, சரியா? ஜானி, ஒரு சின்ன ஒரு விஷயம் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆண்டி. தலையில நீ பவுடர் கொட்டிட்டு வந்தேன்னு நினைச்ச, மாவை கொட்டிட்டு வந்திருக்கிற. ஆமா ஆண்டி. ஆனா அந்த மாவு கொட்டிட்டு வந்ததுனால இத்தனை பேர் உன்னோட சேர்ந்து தும்புறாங்க. நீயும் தும்புறியா? ஆமா, நீ தும்புற மாதிரி எல்லாரும் தும்புறாங்க. சரியா? இதனால என்ன புரியுது? நீ செய்யற ஒரு வேலை உன்னை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, மற்றவங்களையும் பாதிக்கும். புரிஞ்சுதா? அப்ப நீ நல்ல வேலை தானே செய்யணும். கெட்ட வேலை செஞ்சினா பாரு எல்லாரும் தும்பிட்டு இருக்காங்க. நல்ல வேலை செஞ்சினா அவங்களும் நல்லது செய்வாங்க. சரியா? சரி, இன்னைக்கு பரவாயில்ல, ஒருத்தனா வந்திருக்கிற நீ. நாளைக்கு என்ன செய்ய போறாங்களாம் தெரியுமா? டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஒருத்தர் இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாக்கா அவங்களுக்கு ஸ்பெஷல் gift உண்டாம். சரிங்க ஆண்டி, நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்துருவியா? நீங்களும் கூட்டிட்டு வந்துருவீங்களா? எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வருவீங்களா? ஆமா சொல்றவங்கள கைகளை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட் ஜானி. ஆண்டி, நான் நீ மட்டும் gift வாங்க போறது. 10 பேர் கூட்டி வரப்பியா? ஆமா, 10 அப்ப நான் உங்களுக்கு 10 gift கொடுத்துற சொல்றேன் நான் டீச்சர் கிட்ட. ஓகே ஆண்டி. ஓகே. பசங்களும் சொல்றாங்க, நீ எப்படி கூட்டிட்டு வரியோ அதே மாதிரி அவங்களும் கூட்டிட்டு வராங்களாம். பசங்களா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரீங்களா? ஓகே. பை ஜானி. பை. பை சொல்லிடுங்க. பை சொல்லிடுங்க ஜானிக்கு. குட். இது என்னது? பேப்பர் பிளேட். இதில் நம்ம வச்சு அழகாக வரைய முடியும். வரைய முடியுமா? வரைய முடியாதா? நம்ம ஒரு நல்ல அழகான இன்னைக்கு டேவை, ஒரு வேலை இன்னைக்கு நாளை நம்ம எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வரையலாம் இல்லையா? எப்படி? கீழே வச்சு வரைவோம் இல்லையா? ஆனால் ஒரு புதுமையாக, ஒரு வித்தியாசமாக
எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி யோசிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த தட்டை வந்துட்டு, இந்த ஒயிட் கலர் தட்டை வந்து நான் தலைக்கு மேலே வச்சுக்க போகிறேன். தலைக்கு மேலே வச்சு இதில் வந்து முதலாவது நான் காலையில் பார்க்குறது ஆண்டவர் உருவாக்கின சன்னை பார்க்க போகிறேன் இல்லையா? அப்போ நான் சன்னு வரைஞ்சிக்கலாமா? இதில் வரைய போகிறேன். சன்னை வரைஞ்சிட்டேன், சன்னை வரைஞ்சிட்டேன். சரியா? 2 பறவைகளை போடலாம்ல, அதில் போட்டுடலாம் இல்லையா? ஒரு மரம் போடலாம் இல்லை? எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் இருக்கா? எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குது. ஒரு மரம் போடுறேன் நான். எங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருக்குது. ஆனால் நான் இப்போ ஒரு ஆப்பிள் மரம் போடுறேன் அழகாக. அதில் ஆப்பிள் காய்க்கணும்ல, நிறைய ஆப்பிள் காய்ச்சிருச்சு பாரு. சூப்பர் இல்லை? எனக்கு ஒரு குட்டி பாப்பா பேத்தி இருக்கிறா. அந்த குட்டி பாப்பா மூஞ்சியும் கொஞ்சம் போட்டுடலாம் அதில். சரியா? நாங்கள் 2 பேர் சேர்ந்து தண்ணி ஊற்றுவோம் செடிங்களுக்கெல்லாம். ஓகே, நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்னுடைய அழகான இந்த பிக்சரை பார்க்கலாமா? இந்த படத்தை பார்க்கலாமா? என்னப்பா இது? சூரியன் எங்கேயோ போயிடுச்சு. அழகாக பறவை போட்டு அது சூரியனுக்கு மேலே ஏறிடுச்சு. மரம் போட்டேன், ஓரளவுக்கு சுமாராக வந்துச்சு. ஆப்பிள் எல்லாம் மரத்துக்கு கீழே தொங்கிடுச்சு. என் குட்டி பாப்பாவை போட்டேன், பேத்தியை, அவளும் எங்கேயோ மூலையில் போயிட்டா இல்லை? ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட நாளை என்ன செய்கிறோம், நம்மளுடைய திட்டத்தின் படியாக வரைஞ்சிடணும்னு நினைக்கிறோம் இல்லை? நீங்கள் கூட என்ன செய்கிறீங்க, இன்றைக்கி நாள் எனக்கு காலையில் எந்திரிக்கணும், சிபிஎஸ்க்கு நேரத்தோடு போகணும், அங்கே போய் நிறைய கற்றுக்கணும், நல்லா சாப்பிடணும், நிறைய விளையாடணும், கேம்ஸ் கற்றுக்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. அப்படியெல்லாம் யோசிக்கணும்னா அதுக்கு ஒரு திட்டத்தை போடுறோம். ஆனால் திட்டம் எதுவுமே நிறைவேறலை கரெக்டாக. இதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஒரு கதை எடுக்க போகிறேன். சரியா? இதை குறித்ததான ஒரு கதையை தான் நான் எடுக்க போகிறேன். ஒருவேளை நான் கீழே வச்சு வரைஞ்சிருந்தேன்னா இந்த மாதிரி அழகாக வரைஞ்சிருப்பேன் இல்லை? இந்த மாதிரி அழகாக வரைஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் இல்லை? இதை மாதிரி அழகாக வரைஞ்சிருக்கலாம். ஆனால் நான் எப்படி வரைஞ்சேன், தலைக்கு மேலே வச்சு வரைஞ்சேன் இல்லையா? அதனால் எனக்கு சரியாக வரல. ஆனால் வேதம் இதை குறித்து ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்லுது. அந்த கதையை நம்ம கேட்கலாம். வேதத்தில் வந்து யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தாராம். யார்? யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தாராம். அவருக்கு வந்து பாருங்களேன், இவர் யோபுவின் மனைவி பாரு, எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க பாரு, எவ்வளோ எவர் கிரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்கல்ல. அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்களாம். எத்தனை பிள்ளைங்க? கேள்வி கேட்பேன். 10 பிள்ளைகள் இருந்தாங்களாம். இன்னைக்கு நம்மலாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் 1 போதும், தொந்தரவு பண்ணோம் வாள், இல்லை 2 போதும்ப்பா. நான் 5 பிள்ளைங்களோட பிறந்தேன். நான் வந்து 5 பிள்ளைங்களோட பிறந்தேன். ஆனால் இன்றைக்கி நாளில் எல்லார் வீட்லேயும் 1, 2, மேக்ஸிமம் ஒரு 3 வச்சுக்கிறாங்க. ஆனால் யோபு எத்தனை பிள்ளைகளை வச்சுருந்தாராம்? 10 பிள்ளைகளாம். பாரு, 7 ஆண் பிள்ளைகளும், பார்க்கணும் பாய்ஸ், கேள்வி உங்களுக்கு வரும், 7 பாய்ஸ் ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளையும் வச்சுருந்தாராம். பாரு, 3 பெண் பிள்ளைகளையும் வச்சுருந்தாராம். அப்போ மொத்தம் சேர்த்து எத்தனை பிள்ளைகள்? பேசணும், 10 பிள்ளைகளாம். அது மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட 7000 மாடுகள் இருந்துச்சான். எது? 7000. 1 இல்லை 2 இல்லை, 7000 இருந்துச்சான். அப்புறம் 3000 வந்துட்டு ஆடுகள் இருந்துச்சான் பாருங்களேன். அதுக்கப்புறம் 500 கழுதைகள் இருந்துச்சான், 500 ஒட்டகங்கள் இருந்துச்சான். பெரிய பணக்காரர் தான் இல்லை? நல்ல வசதியானவங்க தான் இல்லை? இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டாலே எல்லாரும் பெருமையாக கால் மேலே காலை தூக்கி போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துடுறாங்கல்ல. அவங்களுக்கு அந்த பெருமை அவங்கள என்ன செய்யும்? அவங்களுக்கு பெருமை வேஸ்ட்டு தான். ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாருன்னா, யோபு பொறுமையாக இருந்தாராம். எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவா, அவர் ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தாராம். ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தாராம். அப்போ நேசித்து கொண்டு இருக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணிச்சான், ஏசப்பா கிட்ட போயிட்டு, நீங்களாம் ஏசப்பா கிட்ட தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க சரியா? ஏசப்பா கிட்ட போயிட்டு பிசாசு என்ன பண்ணிச்சா, பிசாசு நம்மளை எப்பவுமே சுராண்டி பார்க்கலாம், தொந்தரவு பண்ணி பார்க்கலாம்.
நம்ம என்ன பண்ணலாம், இவன் ரொம்ப அருமையாக இருக்கிறானே, இவனுக்கு 10 பிள்ளைங்க, 7000 என்னது மாடுகள் இருந்துச்சு, 3000 ஆடுகள் இருந்துச்சு, 500 கழுதை, இன்னொரு 500 ஒட்டகம், இவ்வளோ இருக்குது. அவன் கண்டிப்பாக ஏசாமியை கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவான், அவன் நேசிப்பான் ஏசுவாமியை அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணிச்சான், போய் ஏசப்பா கிட்ட சொல்லிச்சான், நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்கல்ல, கண்டிப்பாக அவன் உங்களை நேசிப்பான் தான், கொடுக்கலனா தான் அவன் உங்களை வெறுப்பான் இல்லை. நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்களே, எல்லாம் ஏசப்பா கொடுத்துட்டீங்களே யோபுக்கு, அப்போ யோபு உங்களை ரொம்ப நேசிப்பான், நேசகுமாரன் நீங்கள் கூப்பிட்றதுக்கு அவன் நேசிப்பான் அப்படின்னு சொன்னான் பிசாசு. அப்போ ஏசுவாமி சொன்னா, இல்லை இல்லை, என்னோட மகன் என்னை எப்பவும் நேசிப்பான், நான் கொடுத்தாலும் சரி நான் கொடுக்கலனாலும் சரி ஏசுவாமியை ரொம்ப நேசிப்பான். யாரு? யோபு. அந்த யோபு பேரில் உங்களோட பேர் இப்போ போட்டுக்கலாமா? ஏசுவாமியை நான் ரொம்ப நேசிப்பேன், உங்களோட பேர் போட்டு. இப்போ உஷா, என் பேர் உஷா, சரியா? உஷா ஏசப்பாவை நேசிப்பேன். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்களோட பேர் போட்டு. நிறைய பேர் கேக்குதே, இன்னொரு வாட்டி சொல்லலாமா? வெரி குட். ஏசப்பாவும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. யாரு? ஏசப்பாவும் உங்களை நேசிக்கிறாரு. அப்ப பிசாசு சொன்ன உடனே ஏசுவாமி சொன்னாராம், நீ இவ்வளோ தொந்தரவு பண்றியே பிசாசு, அதனால தான் உன்னை அப்பவே காலில் நசுக்கி போட்டுட்டேன், இன்னமும் நீ தொந்தரவு பண்றியே, அதனால நான் என்ன சொல்றேன், நீ என் மகனை மட்டும் விட்டுரு. யாரு? என்னோட நேசகுமாரன் யோபை விட்டுரு, நீ வேற என்ன வேணா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஏசப்பா சொன்னாராம். சொன்ன உடனே பிசாசு வந்து ஒரே சொலட்டி என்ன செஞ்சானாம் பாருங்களேன். கண்களை மூடுங்க பார்க்கலாம், கண்களை மூடுங்களேன். ஐயோ, கண்ணு திறந்துருக்கே, அச்சோ கண்ணு திறந்துருக்குது பத்தியா? ஏசாமி பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க. அரைக்கண்ணு, கால் கண்ணு, முக்கா கண்ணெல்லாம் கிடையாது. பாரு, அவன் என்ன செஞ்சான், பிசாசு கண்ணை திறந்துடலாம், இப்போ கண்ணை திறக்கலாம். நல்ல பிள்ளைங்க, சூப்பர் பிள்ளைங்கப்பா. நமக்கு அநேகரை பார்க்கலாம் சிறு கூட்டம் அருமையான கூட்டமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் என்ன பண்ணானா, பிசாசு யோபுவை ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவனோட ஜீவனை உயிரை மட்டும் நீ தொடக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாங்கன்னு அவனோட 10 பிள்ளைகளையும் சாகடிச்சிட்டானா. அவர் கையில் 7000 என்ன இருந்துச்சு, எல்லாத்தையும் சாகடிச்சிட்டானா. 3000 என்ன இருந்துச்சு, அதையும் சாகடிச்சிட்டானா. 500 என்ன இருந்தது, கழுதைகள், அதையும் சாகடிச்சிட்டானா. இன்னொரு 500 ஒட்டகம். அப்ப அவன் கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டானா. யாரு? பிசாசு. இப்ப யோபு வந்து ஏசுவாமியை நேசிப்பானா? ஏசிப்பாரா? யோபு அப்பவும் ஏசுவாமி மேல பிடிச்சுக்கோ, ஏசுவாமி மேல பிரியமா இருந்தானா. பிரியத்தை காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த இருதயத்தை வச்சிருக்கேன். அவன் இருதயத்துல இயேசுவாமியை ரொம்ப நேசிச்சானாம். பாருங்களேன், ரொம்ப நேசிச்சானா, அதிகமா ஜெபம் பண்ணானா. ஏசப்பா நீங்களே கொடுத்தீங்க, ஏசப்பா நீங்களே எடுத்துட்டீங்க. அவன் என்ன சொன்னா, நீங்க கொடுத்தீங்க, நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, blessed be the name அப்படின்னு சொல்லிட்டான். என்ன சொன்னாரு, ஆண்டவரை இயேசுவாமியை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பாடுத்துலையும் என்ன பண்ணாரு, ஏசாமியை ரொம்ப நோக்கி பார்த்தாராம். இவன் என்ன பண்ணா, அந்த ஆடு மாடுகள் அவர்கிட்ட இருந்த எல்லா மிருக ஜீவன பிள்ளைகளையும் மனைவியும் சேர்த்து பிள்ளைகளையும் எடுத்துட்டு பிறகு அப்போ என்ன செய்கிறாராம், அவரோடுக்கு இன்னும் காயப்படுத்தணும்னு அதிகமான பருக்கள். நமக்கெல்லாம் கட்டி வருமா? எனக்கு வந்திருக்குப்பா கட்டி, எனக்கு வந்திருக்குப்பா கட்டி. யாருக்குன்னா கட்டி வந்திருக்கா? யாருக்குன்னா பரு வந்திருக்கா? எனக்கு வந்திருக்குப்பா. யாருக்குன்னா புண்ணு வந்திருக்கா? எனக்கு அடிபட்டு புண்ணு வந்திருக்குப்பா நிறைய.
அத மாதிரி என்ன செஞ்சான் பிசாசு இவனுக்கு ஜோபுக்கு வந்துட்டு என்ன பண்ணாராம், அதிகமான பருக்கள், சீழம், ரத்தமும் கொட்டுற அளவுக்கு, அழுகி போய் நாத்து அடிக்கிற அளவுக்கு இவ்வளோ பருக்கள் கொடுத்தாலும் அவன் யாரை நேசிச்சான்? பேசணும். யாரைய நேசிச்சான்? ஏசப்பாவை ரொம்ப நேசிச்சானா, ஜெபித்தானா. அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குப்பா? எனக்கு இருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு பின்னாடி உட்காந்துருக்க டீச்சர்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நான் என் டீச்சர்ஸ் எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீங்கள்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்களா? நாளைக்கு இவ்வளோதானா ஃப்ரெண்ட்ஸு? இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க, சரியா? ஓகே, நம்ம கதைக்கு போகலாம். கைகளை கீழே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களாம், நிறைய நல்ல நண்பர்கள் உண்டு, நிறைய கெட்ட நண்பர்கள் உண்டு. பகுத்தறிஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் அம்மா அப்பா கொடுத்துருக்காரு ஏசாமி. ஏசப்பா எல்லாருக்கும் அப்பா அம்மா கொடுத்துருக்காங்களா? எனக்கு கொடுத்துருக்காருப்பா ஏசப்பா. எனக்கு அப்பா அம்மா கொடுத்துருக்காரு. உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா உண்டா? யாருக்கெல்லாம் அப்பா அம்மா உண்டு? கை தூக்காதவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா? அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? ஹலோ, இங்க பாரு, நடுவில் இருக்க 2 பேருக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களா? கை தூக்க பின்ன. சரி, எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா நல்ல நண்பர்கள் என்ன? கைகளை கீழே போடலாம். கெட்ட நண்பர்கள் என்னன்னு பகுத்தறிஞ்சு பார்க்கணும். இங்கேயும் யோபு கிட்ட தன்னோட நண்பர்கள் என்ன சொல்றாங்க? சி, என்ன சொல்றான்? சி, நாறுது உன்னுடைய பருக்கள் எல்லாம், ரத்தம்லாம் ஒழுகுது, சீலு வடியுது, ரொம்ப நாத்தம் அடிக்குது, எங்களால பக்கத்துலயே நிக்க முடியல. இன்னும் நீ யாரை நேசிச்சுட்டு இருக்கிற? யார? ஏசப்பாவை நேசிச்சுட்டு இருக்கியே. விட்டுட்டு வந்துரு, நீ நல்லா ஆயிடுவ. நீ இதை விட்டுட்டு வந்துரு. அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க போவாத அங்க வந்துரு, இங்க வராத அங்க போயிடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கேட்கக்கூடாது. நல்ல நண்பர்கள் சொல்கிற காரியங்களை தான் நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்க? நீ ஏசப்பாவை விட்டுட்டு நீ அங்க வந்துரு, போயிடலாம். இல்லை, ஏசப்பாவை விட்டுட்டு வந்துருன்னு சொன்ன உடனே யோபு சொன்னாலாம், என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் சரி, எனக்கு கொடுக்கலனாலும் சரி, நான் ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படி இன்னும் ஜெபிக்க தொடங்கினானாம். யாரு? யோபு. இன்னும் ஜெபிக்க தொடங்கின உடனே இவங்க நண்பர்களுக்கு ரொம்ப கோவம் வந்து, நம்ம சொல்கிற பேச்சு கேட்கலான்னா நண்பர்களுக்கு கோவம் வரும்ல. நீ அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு நீ போகலன்னா அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும்ல. இவனுங்க என்ன பண்ணாங்களாம், கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களாம். போங்கடா, நீ வரலன்னா பரவாயில்ல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். மனைவி சொல்கிறாளாம், கட்டுன மனைவி என்ன சொல்கிறாளாம், ஐயோ எப்பா உன் பக்கத்தில் உட்கார முடியலப்பா, என்னால் இந்த பக்கம் உட்காந்தால இப்படி கிட்ட உட்காந்தா ரொம்ப நாறுதுன்னு தான் இப்படி தூர தள்ளி உட்காந்துருக்குறேன்ப்பா, என்னால் தாங்க முடியல இந்த பருக்களோட நாத்தம், இந்த புண்ணோட நாத்தம், இந்த சீலோட நாத்தம், இந்த ரத்தத்தோட நாத்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ ஏன் இன்னும் இங்கேயே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லின்னு இருக்கிறியே, நீ விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு மனைவி சொல்கிறாளாம். அப்பவும் என்ன சொல்கிறாரு யோபு, எனக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன், அவர் எனக்கு என்னை நேசகுமாரன்னு கூப்பிடுறாரு, நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் பார்த்து ஏசப்பாவுக்கு மனசு பூரிப்பாயிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு கூட நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, என்ன சொல்லணும், ஏசப்பாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், டேஷ் ஆகிய நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொன்னீங்களா சொல்லலையா? இப்போ திருப்பி சொல்லல, மறந்துச்சு எனக்கு. போங்க, உஷாவாகிய நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா இல்லை, கேட்கலப்பா ஆச்சே கேட்கலப்பா. ஜெசிந்தா சத்தமா பேசு, காது எனக்கே கேட்கல. ஒரு பக்கம் காது டம்மி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் காது எனக்கு டம்மி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கப்பா, சொல்லுங்கப்பா, 1 2 3 சொல்லுங்கப்பா. ஒரு பிள்ளை கேட்குறா என்ன, ஒரு பிள்ளை என்ன கேட்குறா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்லலையேன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னை கை விட்டுட்டீங்களே? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உட்காந்துருக்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமே. ரெடி, 1 2 3. அவன் என்ன சொன்னானா,
இதை சொன்ன உடனே ஏசப்பாக்கு மனசு பூரிச்சு போச்சாம். அதை பார்த்த ஏசுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாராம். அவர் என்ன பண்ணாராம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ வலிகள், உனக்கு ஆசையான உன்னோட பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த பிசாசு பிடுங்கிட்டானே, அப்போ கூட நீ என்ன விடலையே அப்படின்னு அந்த ஏசுவாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்போ என்ன பண்ணாராம் தெரியுமா, எத்தனை 7000 என்ன இருந்துச்சு, 7000 காரியங்கள், 7000 ஆடுகள் என்ன பண்ணாராம் தெரியுமா, 14 டபுள் போர்ஷன். ஒரு பிரியாணி கொடுத்தாலே நமக்கு ரொம்ப ஜாஸ்தி, 2 பிரியாணி கொடுத்துருக்கிறார் ஏசப்பா இல்லை. ஒரு செட் ஆஃப் பின்னால் என் ஃப்ரெண்டு சிரிக்கிறாங்க, பிரியாணியா அக்கா எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, 7000 14,000 மாற்றி அவர் என்ன செஞ்சாராம், அவர்களுக்கு கொடுத்தாராம். 3,000 என்ன இருந்துச்சு, ஆடுகள். அது 3 சேர்ந்தா எவ்வளோ ஆச்சு, 6,000 ஆடுகளாய். கழுதைகள் எத்தனை இருந்துச்சு, 500. அப்போ 500 சேர்ந்தா எவ்வளோ, 1000 கழுதைகள். இன்னொரு 500 என்ன இருந்துச்சு, ஒட்டகம். 500 சேர்ந்து 1000. மறுபடியுமா அவன் கொன்னுட்டான் இல்லை பிள்ளைகள் எல்லாத்தையும், மறுபடியுமா புதுசா இன்னும் 10 பிள்ளைகளை அவருக்கு மீண்டுமாய் ஆசீர்வாதமாய். ஹல்லேலூயா. அப்போ யோபுக்கு 20 பிள்ளைகள் மொத்தமா இல்லை இல்லை, எவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை. 20 பிள்ளைகள், 1000 கழுதைகள், 1000 ஒட்டகங்கள், 6,000 என்ன இருந்துச்சு ஆடுகள், அப்புறமா 7,000 14,000 மாடுகள். மறுபடியும் ஏசுவாமி என்ன செஞ்சாரு, டபுள் போர்ஷன் 2 அத்தனையான ஆசீர்வாதங்களை ஏசுவாமி இவருக்கு கொடுத்தாராம். ஏன் கொடுத்தாருன்னு தெரியுமா, எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எது கொடுத்தாலும் பரவாயில்ல, எது கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பொறுமையா காத்திருக்கிறேன். எதுக்காக, ஏசப்பா எனக்கு தருவார். இன்னைக்கு நம்ம காத்திருப்போமா, அந்த பொறுமை நமக்கு வருமா? அம்மா ஒரு காரியம் திட்டா போதும், மூக்குக்கு மேலே அப்படி, ஏமா அப்படி சொல்கிறாங்க, ஏன் வாய்க்கு மேலே வரக்கூடாது கோபம், மூக்குக்கு மேலே ஏன் வரணும் கோபம், அதான் முன்னாடி இருக்குதுன்ட்ட, மூக்குக்கு மேலே கோபம். அம்மா ஒரு வார்த்தை டிஷ்குன்னு திட்டா போதும், டமால் டிமில்னு 2 ஒரு திட்டு தானம்மா திட்டின, நீ 4 திட்டு நான் திட்டுறேன் பார் இல்லை. டே என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு கேள்வி தான் கேட்கணும், 10 கேள்விக்கு பதில் வந்துடும். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், பொறுமையை கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம், யோபுவை போல பொறுமையாக இருந்தால் 2 அத்தனையான ஆசீர்வாதங்களை ஏசப்பா நமக்கு கொடுக்க போகிறார். இதை குறித்து ஒரு வசனம் படிச்சிடலாமா? வசனம் கொண்டு வாங்கடா, சீக்கிரம் கொண்டு வாங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். நம்ம யாரை பார்த்துருக்கோம் இன்னைக்கு கதையில், யோபுவை பார்த்துருக்கோம். பிசாசு நம்மளை தொந்தரவு பண்ணுவான், பிசாசு நம்மளை அதிருப்தி படுத்துவான், பிசாசு நம்மளை பார்த்தோம் ஐயோ வேதனைப்படுத்துவான், இது என்ன இப்படி, அப்படி அல்ல. நம்ம பொறுமையாக காத்திருக்கோம்னா, யோபுவை போல பொறுமையா, எதை கொடுத்தாலும் ஆண்டவர் எனக்கு நன்மைக்காக தான் கொடுப்பார், கொடுக்கா விட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய நன்மைக்கு தான் ஏசப்பா எனக்கு கொடுக்கலன்ட்டு நம்ம பொறுமையாக காத்திருந்தோம்னா ஏசுவாமி நமக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு, நிலுங்கம்மா, ஆசீர்வாதங்களோடு நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு வசனம் படிக்க போகிறோம். வசனம் படிக்க பீலா ஆண்டி கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. பீலா ஆண்டி வாங்க, சீக்கிரமா வாங்க. சொல்லலாமா? நான் சொல்கிறேன், சொல்கிறீங்களா? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பிரசங்கி 7:8. மறுபடியும் சொல்லலாமா? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பிரசங்கி 7:8. நீங்க சொல்றீங்களா? இப்போ நான் கை வைக்கிறேன், நீங்க சொல்றீங்களா? அடுத்தவங்க ரெடி ஆயிடுங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் முத்தவன்.
பிரசங்கி 7:8. வெரி குட், கரெக்டாம்மா. இவனுக்கு ஒரு gift கொடுத்துருங்கம்மா. இன்னும் ஒருத்தர் கேர்ள்ஸ்லேருந்து எபி இவன் வா, ஜேம்ஸ் வா, கை தூக்கிட்டியே ஓடி வா. கேர்ள்ஸில் ரெடி ஆகிடுங்க டக்குன்னு. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பிரசங்கி 7:8. கிளாப்ஸ் கிளாப்ஸ் கிளாப்ஸ். கிஃப்ட் கேர்ள்ஸில் பெருமை உள்ளவரை பார்க்கிலும் பொறுமை உள்ளவர்கள் உத்தமன். பிரசங்கி 7:8. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கேம் இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பாய்ஸ் கேட்டுக்கோங்க, கேர்ள்ஸ் கேட்டுக்கோங்க. உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு பலூன் கொடுக்கப்படும், டைம் செட் பண்ணப்படும். ஓகே, அந்த பலூனை என்ன பண்ண போகிறீங்க, ஊதி அதை முடி போட்டுருணும் முதல்ல. சரியா? பலூனை ஊதி முடி போட்டுருணும். ஒவ்வொருத்தர் கையில் ஒரு பென்னு கொடுக்கப்படும், அதாவது ஸ்கெட்ச் பென்சில் கொடுக்கப்படும். அந்த ஸ்கெட்ச் பென்சிலில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜீசஸ், JESUS, ஜீசஸ்ன்னு எழுதலாம், இல்லை ஏசு எழுதலாம். சரியா? ஏசு தமிழில் எப்படி எழுதணுன்றதை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, தமிழில் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. இது கவனிங்க, இங்க கவனிச்சா தானே விளையாட முடியும். இது எத்தனை முறை எழுதுறீங்கன்றது முக்கியம். ஒரு பலூனுக்கு 100 கூட எழுதலாம், குட்டி 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 குட்டியாக எழுதலாம். சரியா? ஒரு பலூனுக்கு 100 கூட எழுதலாம். எத்தனை எழுதுறீங்களோ அந்த டைம்குள்ளே அத்தனைக்கு உங்களுக்கு gift உண்டு. சரியா? ஓகே, கொடுங்கம்மா. எல்லாரும் ஒரு பலூன் கொடுத்துருங்க, யாரும் ஊதாதீங்க. இப்போ எல்லா பலூன் வச்சுக்கோ, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஸ்கெட்ச் கொடு, டார்க் கலர் கூட. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பாய்ஸ் 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 பாய்ஸ், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். கேர்ள்ஸ் நீங்க உற்சாகப்படுத்துங்க. ஊது 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 ஊது. எழுதிடணும், எத்தனை முறை எழுதுறீங்கன்றது முக்கியம். கம் ஆன் கம் ஆன். ஏய் சேர் பண்ணுங்கடா, அப்பதானடா பண்ணுவானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நாங்க தான் வின்னுப்பா. சூப்பர் சூப்பர், கேர்ள்ஸ் ரெடி ஆயிட்டாங்க, எழுத தொடங்கிட்டாங்க. ஆஹா, எழுதுறாங்க. டேய் சீக்கிரம் பண்ணுங்கடா. கவுண்ட் பண்ணு, எத்தனை எழுதுறாங்க கவுண்ட் பண்ணு. பின்னாடி போய்டு, ஒன்றரை போகுது. பின்னாடி போய்டு, உடைஞ்சிர ஏய், அவனுக்கு போறதுனால முடி எத்தனை போட்டு எழுதுறாங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் பாய்ஸ் பாய்ஸ் இங்க பாய்ஸ். 50க்கு மேல போயிட்டாங்க, இங்க 50க்கு மேல போயாச்சு. ஏய் அவளுங்க எழுதுறாங்கடா, சீக்கிரம் எழுதுங்கடா. சமடி Come on, come on, come on, come on. சூப்பர் 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 சூப்பர். சேர் பண்ணுங்கடா, உங்க பசங்க தான் வின் பண்றாங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். செகண்ட்ஸ் தான் இருக்கு, 10 செகண்ட். 10 9 8 எல்லாம் என் கூட சேருங்க. 7 6 5 4 3 2 1. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓகே பா, இந்தம்மா இத கவுண்ட் பண்ணு. பிரின்ஸ் இத கவுண்ட் பண்ணு. அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் கவுண்ட் பண்ணுங்க. ஓ வாவ், கேர்ள்ஸ் தி வின்னர் தான், கேர்ள்ஸ்ல தான் வின்னரா இருக்காங்க. எழுப்பி நிக்க வச்சிரலாம். 34 டைம்ஸ் வந்து ஜீசஸ் எழுதிருக்காங்க. இவங்க போட்டோ எடுங்க. ஓ சிங்கிளாவா? சிங்கிளா இல்லையா? ஆஹா, சிங்கிள். குரூப்பா எடுத்தா நாங்க 60 வாட்டிக்கு மேல எழுதிருக்கோம். ஓகே, இப்போ இவங்கள பார்க்கலாம். எவ்வளோ? 29 தனியா எழுதிருக்காங்க இவங்க. 29 ஜோரா கைகளை தட்டலாம். நீ எத்தனை முறை எழுதிருக்க? 15. நீ 16. இவ 16 டைம்ஸ் எழுதிருக்க. உங்க பலூன் எங்க? அவ கையில கொடு. ஓகே, எல்லாரும் உங்களோட பலூனை காமிச்ச மாதிரி போட்டோ எடுங்க. எல்லாம் எழுதிச்சிடுங்க. ஓகே, இது டோட்டலா கவுண்ட் பண்ணா எவ்வளவு வருதுமா? 48. ஜோரா பாய்ஸ்க்கு கைகளை தட்டலாம். 48 டைம்ஸ் எழுதிருக்காங்க. அவங்க செகண்ட் வின்னரா இருக்காங்க. அவங்களாம் எழுந்திருச்சு நிக்கலாம். அவங்க செகண்ட் வின்னரா இருக்காங்க. அவங்களுக்கு ஜோரா கைகளை தட்டலாம். இவ்வளவுதான் கையா. இன்னைக்கு வின்னரா இருக்கிறது கேர்ள்ஸ். அவங்க 84 டைம்ஸ் எழுதிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர். அவங்களுக்கு ஜோரா கைகளை தட்டலாமா? நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நாங்க gift win கொடுத்துருங்கடா. ஜபோன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஜபோன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்மலாம் கண்ணு மூடி
கை கூப்பணும்ல, எங்க பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வந்து வேலையிலே சுவாமி அப்பா, அந்த முதலாவது நாள்லே அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து அப்பா ஸ்துதிக்குற ராஜா. அப்பா நடத்தின தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஐயா இதோ வசனத்தின் மூலமாய் கதன் மூலமாய் ஆண்டவரை நீங்கள் பேசின ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் அப்பா நீங்கள் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஏற்ற நாளில் ஆண்டவரை அப்பா 30, 60, 100 பலன் தர என் தகப்பன் நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வந்த சகோதரர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஆண்டவரை முதலாவது நாள் அப்பா நீங்கள் சிறப்பாய் நடத்தி கொடுத்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னுமா இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளுடைய சிறுவர் வேதாகம பள்ளியின் முடிவடைகிறது. பிள்ளைகள் எல்லாரும் அன்போடு வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாளுடைய தலைப்பு பொறுமையை காத்துக்கொள். அநேக கிராமங்கள்லேருந்து ஜனங்க வந்து நம்மளோடு ஒன்றா இருக்கும் பொழுது வேதத்தின் அறிவை அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் ஆர்வத்துடன் அவங்க வரணும்னு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஃப்ரம் த வில்லேஜ் இவாஞ்சலைசேஷன் ஆஃப் இந்தியா மிஷன் இன்றைக்கு இந்த நாள் 1 முடிவடைகிறது. நாளைக்கு நாள் 2 உங்களை இந்த CBSலேருந்து வில்லேஜ் இவாஞ்சலைசேஷன் ஆஃப் இந்தியா மிஷன்லேருந்து உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுவரை பாய்.